செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஒரு சமூகத்தில் எங்களுக்கு தாழ்த்துகிறோம். ஆண்டவர் வார்த்தைக்காக செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற அடியை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட ஈடுபடுவாராக. கர்த்தரது நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாவது வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மீகாவின் புஸ்தகம் சிறிய தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மீகா பக்கமே 1078. மீகாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்று நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சத்துருக்களின் கைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க போகிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் வந்து ஆண்டவர் அவருடைய கைகளுக்கு விரோதம், அவர்களுடைய கைகளுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க போகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லப்படுகிறது, அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். நீ எங்க சத்துருவால நீ சிறைப்பட்டு நிற்கிறாயோ, நீ எந்த இடத்துல சிறைப்பட்டு போய் நிற்கிறாயோ, அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லும் போது, சியோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியை போல அபாயப்பட்டு வேதனைப்படு, நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவார், அங்கே விடுவிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை மறந்து தேவனை ஆராதிக்காமல் விக்கிரகத்தை ஆராதித்து விக்கிரகத்தின் பின்னாக போகும்போது ஆண்டவர் ஒரு சிறையிருப்பை கட்டளையிடுகிறார். எந்த சிறையிருப்பு சொன்னால், பாபிலோன் வரைக்கும் நீ கொண்டு போகப்படுவார். எங்கிருந்து? நீ இப்பொழுது எருசலேமில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே நீ விடுவிக்கப்படுவாய். அல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்றார், சத்ருவானவர் எங்கே உன்னை சிறைப்பிடித்து இருக்கிறானோ, உன் சத்ருவின் கை உன் மேல எங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார்கள். நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்களுடைய கைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து நடத்த தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிறைப்பட்டு போன இடத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ எந்த காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தில் எந்த விஷயத்துல நீ சிறைப்பட்டு இருக்கிறாயோ, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்கள் கைக்கு நீங்களாக. எங்கே என்று சொன்னால், நீ சிறைப்பட்டு இருக்கிற எந்த காரியத்தில் நீ சிறைப்பட்டு விடுபடாமல் இருக்கிறாயோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவானவர் உன்னை எந்த விஷயத்துல சிறைப்பட்டு போய் எந்த பாவத்தில் விடுபடாத பாவத்தில் நீங்க சிறைப்பட்டு இருப்பீங்க என்று சொன்னா, ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்றார், உன் சத்துருவின் கைக்கு ஆண்டவர் உன்னை நீக்க போகிறார். அல்லேலூயா. உன்னை மீட்டெடுக்க போகிறார். உன்னை மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, உன்னை வழி நடத்துகிற தேவன் அவனோடு கூட உண்டு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுக்கிறார், அதெல்லாம் சரி. ஆனா வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உன்னையும் உன் சந்ததியும் பிள்ளைகளும் சேரும்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி? அவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்ய நீ கவனமா இருக்கணும். ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை செய்ய கவனமா இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்கள் கைக்கு உன்னை ரட்சிப்பேன். நான் கொடுக்கிற கட்டளைக்கு நீ பெற்றுக்கொண்டு இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் கைப்பிடிக்காமல் விருப்பம் போல நம்ம செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் சத்துருவின் கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்பாரே தவிர பாதுகாக்கணும். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறதெல்லாம் சரி, ஆனா அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நமக்கு மனது வருது. ஆண்டவர் நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்களே, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்களே, ஏன் எல்லாமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கேட்கிற சுபாவம் தான் நமக்கு. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியது, இரண்டாவது அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியது. அப்படி நான் கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் என்னுடைய சத்துருக்களுடைய கைக்கு ஆண்டவர் என்னை விலக்கி காப்பார். அல்லேலூயா. இங்க உபாகமத்தில் சொல்லப்படுகிறது, சத்துருவானவன் ஒரு வழியா வருவான், ஆனா 7 வழியா சிதறிப்போம். ஒரே வழிதான் இருக்கு. முன்னாடி சத்துரு நிற்கிறான், உனக்கு பின்னாடி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. நீ கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வருகிற சத்துருவானவன் எப்படி கொடுப்பாரா? ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அது சும்மா ஓடி போவார். இங்க 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2 பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை தேடி சத்துருவானுடைய கைக்கு ஆண்டவர் எப்படி அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லி தெரிந்த வேத பகுதி நான் அதிகமாய் தானிக்கிற வேத பகுதி. நான் எப்பவுமே வசனங்களை உறுதிப்படுத்துவதற்காக நான் விட்டுருவேன். நேற்று இந்த வசனம் ஈவினிங் ப்ரேயர் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தார். எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் லீடிங் எதுவுமே இல்லை, நான் விட்டுட்டேன். ஓகே, ஜோப் பண்ணிட்டு விட்டுட்டு இருக்கும்போது காலையில் இந்த உபாகம் 28:7 எனக்கு மீண்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியெடுக்கப்படுகிறது ஆண்டவர் மீண்டும் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் உட்கார்ந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் போது ஆண்டவர் வார்த்தைகள் இல்லையா, ஏன்னு சொன்னால் என்னோட சபைக்கு வருகிற என்னுடைய ஜனங்கள் எந்த சூழ்நிலை வராரு என்று தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் கொடுத்து வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டு விடுவதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை பிடித்து நீங்க செவிக்கும் போது ஆண்டவர்கள் சத்துருக்கள் கைக்கு ஆண்டவர்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக. அல்லேலூயா. வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் என்னும் சத்துருவை இனி காண்பதில்லை என்று சொல்லி. ஒரு சத்துருவானவன் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனம் படுத்தி மிகவும் கொடுமைப்படுத்தினவன். செங்கல் அறுக்கணும், அதுக்கு செங்கல் அறுக்கணும்னா அவனுக்கு அந்த தேவையான பொருள் கிடைக்கும். அவன் என்ன சட்டம் போடுறான்னு சொன்னா, பார்வோன் உங்களுக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டேன், நீங்களா போய் அந்த செங்கல் அறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேகரித்து வந்து நீங்க முன்னாடி எப்படி செய்தீங்களோ அதே போல நீங்க பொருள் செஞ்சாகணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறோம். ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். என் ஜனங்களை நீர் ஆராதிக்க அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி. ஆனா பார்வோனுடைய கடினப்பட்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 10 வாதைகளை எகிப்து தேசத்துக்கு கொடுத்தார். கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம், தேசமெங்கு மகா குக்குரல், தலைப்பிள்ளை ஆடு இருந்து மனுஷன் வரைக்கும் இருக்கிற எல்லாருடைய தலைப்பிள்ளை எல்லாம் அழிந்து போனது. மகா குக்குரல் தேசத்தில் உண்டானது. பார்வோன் என் முகத்தை நீ பார்க்காத, உன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போ என்று சொன்ன உடனே வனாந்தரத்துக்கு கிளம்பினார்.
மோசே ஜனங்களோடு கடந்து வந்தா, வனாந்தரத்துல கடந்து வந்த சமயத்துல அங்க நடக்கிற சம்பவம் எப்படிவா, அவர்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்து வழியாக நடந்து போறார். கூப்பிட்டு 13வது வசனம், 13ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் வாசிக்கும் போது, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியா ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. சரியா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துரு யார் என்று சொன்னா பார்வோன். யோசேப்பை அறியாத பார்வோன் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் அடிமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான். அவருடைய சத்தத்தின் சத்தம் பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டுன்ற போதுதான் ஆண்டவர் மோசையை மீண்டும் அழைக்கிறார். அவர் கூக்குரல் எப்படி கேட்டுச்சான், வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. அவர்கள் கூக்குரல் மகா பெரிய சத்தமா தேவ சமூகத்தில் இல்லையா? அதுக்கப்புறம் ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்தினாரா, வெயிலும் இரவிலும் பகலும் ஆண்டவர் எப்படி நடத்தினார் சொன்னால் 21வது வசனம் வாசிக்கும் போது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இப்படி எல்லாம் பாதுகாத்து வந்த தேவன் சிவந்த சமுத்திரத்து வழியா வனாந்தரத்தில் கூப்பிட்டு வர, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை புறப்பட்டு வருது. ஜனங்கள் எல்லாரும் சம்பித்து நிற்கிறாங்க. தேவ பாருங்க, வெயில நடந்தா சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி மேகஸ்தம்பம், ஜனங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் புருஷர்கள் கிளம்புனாங்க. அந்த கூட்டத்தை சுற்றிலும் மேகஸ்தம்பம் தான். ஒரு வெயில் அவர் மேல விழுகல், அவங்க துணி எதுவுமே கந்தையாது, போட்ட மாதிரியே புதுசா இருக்கும். ஆண்டவர் அப்படி நடத்தினார். இரவுல நடக்கும்போது பாம்பு பூச்சிகள் ஏதாவது ஜனங்களை கீண்டக்கூடாது என்று சொல்லி அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிச்சு காட்டி நடந்து போனார். இல்லையா? அப்படி இருக்கும்போது தேவன் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் சத்துருக்களை கண்டபோது பயந்தார்கள் என்று சொல்லிப்பார், கலங்கினார்கள். ஏன் கலங்கினார்கள் என்று சொன்னா, 14ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்வோன் நிறுத்தி கடினப்படுத்துவேன், பார்வோன் பின்தொடர்ந்து வருவான், எகிப்தியர் எல்லாரும் சொல்லுவாங்க இஸ்ரவேல் தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி வாசிக்கும் போது 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடர்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றால் அவர்கள் அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கடினப்படுத்தினார். ஏன்? இஸ்ரவேலின் தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி புறஜாதியார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் சத்துருக்களுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த பார்வோனுடைய சத்துருக்களை அழிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜன கண்களுக்கு முன்பாக அழிக்கும்படியாக பார்வோனை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். இல்லையா? காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் சத்துரு எழுப்பி நிற்கிறானா, நீ கவலைப்படாத, பயப்படாத, தேவ சமூகத்தில் முழங்கால் படிவிட்டு செவி. யாருடைய கண்களுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு தலை விழுந்து நின்னையோ அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவன் தலையை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று சொல்லி பார்வோனிடத்தில் சொன்ன உடனே 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதான 600 ரதங்களை எகிப்திலிருந்து புறப்பட, 600 ரதத்தோட புறப்படுறோம், இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பட்டு கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நடந்த சம்பவம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களை பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அட சொன்னார், எப்படி பார்வோன் உங்களை துன்பப்படுத்தினானோ, கடினப்படுத்தினானோ, கஷ்டப்படுத்தினானோ, அந்த கண்களுக்கு முன்பாக பார்வோனை ஆண்டவர் அழிக்க போகிறார். இல்லையா? ஆனா ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்க நினைச்சது என்னன்னு சொன்னா, எங்க மீண்டும் சிறை பிடித்து கொண்டு போக போறா என்று சொல்லி பயந்த போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இல்லையா? தனக்கு ஒரு ஆபத்து வருதுனா மட்டும்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது இல்லை, நம் மனிதனும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் இருக்க வேண்டும். இல்லையா? அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் அப்படி அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தாலும் நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எகிப்திலே பிரேதக்குழி இல்லை என்ற வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணினதிலிருந்து எங்களுக்கு பண்ணினதுனால் இப்படி எங்களுக்கு செய்தாய் என்று சொல்லி கேட்டபோது அவர் ஒன்னும் சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. 13வது வசனத்தை சொல்றாரு, இன்றைக்கு நீ பார்க்கிற அந்த எகிப்தில இனி வாழ்நாள் நீ பார்க்க மாட்டேன்.
இல்லையா? இன்றைக்கு நீ பார்க்கிற அந்த சத்துரு நீ வாழ்க்கையில நீ பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்ல 14 வசனம் சொல்றது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள். இல்லையா? நம்ம செய்ய வேண்டியது ஒரே காரியம் தான். நமக்கு சத்ருவான எழுப்பி வருகிறானா எதை குறித்து கவலை, நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படித்து ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்துல முறையிடுறது என்ன, உங்க கையை சமுத்திரத்துக்கு நேரா நீட்டின உடனே ஆண்டவர் பலத்த கீழ்காட்டினால சமுத்திரத்தை ஒதுங்க பண்ணினாரு. ஒதுங்கினதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று சொல்லுங்க. பாருங்க, ஜனம் எப்படி போறாங்க, கடல் சிவந்த சமுத்திரம், செங்கடல் ஆண்டவர் 2ஆய் பிளந்தார். முதல் அற்புதம் எப்படி வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து கொண்டு வந்த போது நடக்கிற முதல் அற்புதம், செங்கடல் 2ஆக பிளந்தது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக செங்கடல் 2ஆக பிளந்தது. பார்வோனுடைய சேனையே பயந்து போச்சு, யாரு செங்கடல் இப்படி பிளக்கிறது என்று சொல்லி. ஆனா இறுதிய கடினம் அவ்வளவு கொடுமையா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்க, மதிலாக செங்கடல் அவளுக்கு ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எல்லாரும் கரை ஏறின உடனே அந்த எகிப்தர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 600 ரதமும் கடலுக்கு வர வரைக்கும் பொறுமையா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டாந்திரையில் ஏறி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பார்வோன் சேனையும் பின்தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போகல, தைரியமாய் நடந்து போறாங்க. ஏனென்று சொன்னால், செங்கடலை 2ஆக பிளந்த தேவன் பார்வோன் என்கிற சத்துருவை அவர் முறியடிப்பார்கள் விசுவாசத்தோடு நடந்து போறாங்க. போய் அவங்க செங்கடலை தாண்டி கரையேறின உடனே அவர்கள் கிழக்கு வெளுத்த போது ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகஸ்தம்பமாய் எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். நடந்த சம்பவம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, என்ன பண்றாரா, கர்த்தர் அவருக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் மீண்டும் சொல்றார், மோசேயை பார்த்து உன் கையை மீண்டும் சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொன்னார். நீட்டின உடனே தேவன் சொன்னபடி யாருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் யார் துன்பப்படுத்தினானோ கடினப்படுத்தினானோ கிளம்பி வந்த 600 ரதங்களையும் ஆண்டவர் அந்த கடலிலே மூழ்கடித்தார் என்று சொல்லிப்பாங்க. அல்லேலூயா. வாசிக்கும் போது 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 27 வாசிக்கலாம். சொன்னபடி ஆண்டவர் கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய ராணுவம் அணைச்சி மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டு சொல்கிறாரு, விரோதமாய் எந்த சத்துரு எழுப்பி வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஜெபிப்பீங்க என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், கடலிலே மூழ்கடித்த சத்துருவானவனை போல உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற சத்துருவை ஆண்டவர் முறியடித்து உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லையா? இதை கண்ட எல்லாரும் அப்படியே சம்பித்து நிற்கிறாங்க. சொன்னபடி ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தில் செத்து கிடக்கிற இஸ்ரவேல் கண்டபோது வாசிக்கலாம், தேவனிடத்திலே பயந்து மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்துவமான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாக மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் கைக்கு உன்னை நீங்களாக்கி மீட்பேன் என்று.
அல்லேலூயா. ஆண்டவர் என்னை என் சத்துருடைய கைக்கு நீங்களாக்கி மீட்க வேண்டும் என்று சொன்னார். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியத்தை கண்ட ஜனங்கள் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. கர்த்தர் மகத்துவம் எகிப்து தேசம் எங்கும் இந்த செய்தி பரவி எல்லோரும் கலைக்கு தேசம் எங்கும் பரவிற்று. எகிப்திலே கொன்று போடுற அளவுக்கு கர்த்தருடைய தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி தேசம் எங்கும் அவர்களுக்கு போகிற எல்லா இடத்திலும் வழிவிட்டு அவர்களை அனுப்பினாங்க. அவரோட யுத்தம் பண்ணல, சமாதானமா தான் போனாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. மோசே மறித்ததுக்கு அப்புறம் யோசுவாவை அதே போலதான் அழைத்து கொண்டு வந்தார். தேவன் நம்முடைய சத்துருக்கள் கைக்கு நம்மை நீங்களாக்க வேண்டும் என்று சொன்னால் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இரண்டாவது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். முதலாவது சத்துருவின் கைக்கு ஆண்டவன் நம்ம விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தேவன் நம்முடைய சத்துருக்களை நம்மை விலக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை துதிப்பது மாத்திரமல்ல, உபவாசத்தோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, யோசபத் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி வராங்க. வாசிக்கும் போது, அப்பொழுது யோசபத் பயந்து கர்த்தரை தேடுகிறது ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசம், அவன் மட்டும் உபவாசம் இல்ல, தேசமெங்கும் யூதா தேசமெங்கும் உபவாசத்தை குறிப்பிட்டான். ஜனங்கள் எல்லாரும் உபவாசத்தோடு தேவசமத்தில் கடந்து வராங்க. என்ன நடந்த சம்பவம்? யோசபத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 ராஜ்யங்கள் எழுப்பி வருகிறது. 3 சத்துருக்கள் எழுப்பி வராங்க யோசபத்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த நாட்களிலே அதிகமான படைபலத்தை வைத்திருந்த ஒரே ஒரு ராஜா யார் என்று சொன்னால் யோசபத் ராஜா தான். கிட்டத்தட்ட எல்லா ராஜாக்களையும் பார்க்கலும், எல்லா தேசத்தில் இருக்கிற படை வீரர்களை பார்க்கலும் யோசபத் ராஜாவுக்கு அதிகமான யுத்த படை இருந்தார். அதெல்லாம் நம்பல. 3 ராஜ்யங்கள் எழுப்பி வந்த ஒரே டைம்ல 3 ராஜ்யங்கள் வருது. எழுப்பி வந்த உடனே அவன் காரியத்தை கேட்ட உடனே அவன் தேசம் உபவாசத்தை கூறிவிட்டு கர்த்தரை தேடுகிறது ஒருமனப்பட்டான். கர்த்தரை தேடு ஒருமனப்பட்ட உடனே அவன் சொல்ற, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த காரியத்தை தேவசமூகத்தில் உட்கார்ந்து அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்த உடனே அங்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. 15வது வசனம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாக யோசபத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி. உங்களுக்கு சத்துருவானவன் எழுப்பி வரா, உங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வருகிறது, கஷ்டம் வருகிறது சொன்ன தேவசமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தோடு தேவசமூகத்தில் காத்திருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சத்துருவானவன் கைக்கு ஆண்டவரை விலக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொன்னார். முதலாவது சொல்லக்கூடிய யாத்திராம சொல்லப்படுறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். சொல்ற தெளிவா, யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய. இதை கேட்ட உடனே இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தை கொடுத்த உடனே யோசபத்து ராஜா என்ற ஸ்தானத்தெல்லாம் விட்டு தரை மட்டும் விழுந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லினார். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2வது உபவாசத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, கடமைக்காக கர்த்தரை தேடுகிறார். முழு மனதோடு நாம் கர்த்தரை தேடுகிறோம். இல்லையா? 3 சத்துருக்கள் எழுப்பி வரான். அம்மோன் புத்திரர், கிழக்கத்தி புத்திரர் என்று சொல்லி, மோபா புத்திரர் என்று சொல்லி 3 புத்திரர்கள், 3 ராஜ்யங்கள் எழுப்பி வருது. செய்த ஒரே காரியம் கர்த்தரை தேடணும். ஆனா ஒரே வார்த்தை சொல்றார், என்னை தேடின, நான் உனக்கு யுத்தம் பண்ண வேண்டும். இல்லையா? நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி 21வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 21. யுத்தத்துக்கு போற, யுத்தம் செய்கிற அந்த இடத்துல யோசபத் ராஜா என்ன பண்றாரா, தேவனை துதிக்கிற பாடகரை யுத்தத்திற்கு முன்பாக நிறுத்துகிறான். நடந்த சம்பவம்,
துதிக்கும் போது ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது உங்கள் சத்துருவானவனை ஆண்டவர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் ஆராதனையிலே கர்த்தரை துதிக்கும் போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், என்னுடைய துதியிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவர் இருக்கிறபடியால் தான் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்ம துள்ளாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்க நடந்த சம்பவம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரின் மோவாபின் சேயீர் மலை தேசத்தாரின் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. துதி மட்டும்தான் செய்தாங்க, யுத்தத்துக்கு போகல. நல்லா வசந்த நல்லா நிதானித்து பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க? பாடி துதி செய்ய தொடங்கின போது யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்த சம்பவம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். கர்த்தர் அவர் எல்லாரையும் கர்த்தர் வடிய பண்ணினார். அல்லேலூயா. நடந்தது எப்படி என்றால், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தை குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகள் அழிந்து தீர்ந்த போது தங்களும் தங்களை ஒருவரையொரு அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப நான் யுத்தத்துக்கு போறேன், 3 ராஜ்யங்கள் கடந்து வருது. 3 ராஜ்யங்கள் முன்பாக நான் துதிக்கிற துதி வீரரை நிறுத்தி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். சத்துருவானவனை கர்த்தர் சத்துருவானவனுக்குள்ளாகவே ஆண்டவர் கலகம் பண்ணுகிறார். எப்படி என்று சொன்னால், 2 ராஜ்யங்கள் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் எல்லாம் கொன்று போட்டதுக்கு அப்புறமாக 2 ராஜ்யங்கள் எழும்பின 2 ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் கலங்க பண்ணினார். அவர் இவர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு விரோதமாய் இவர்களையும் ஆண்டவர் கலங்க பண்ணி 2 ராஜ்யங்களும் ஆண்டவர் அளித்தார். இல்லையா? சத்துருவானவன் எப்படி வேணா கடந்து வரலாம். ஆனா தேவ பிள்ளைகள் நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல பிசாசானவன் எப்படி வேணா வீட்டுக்குள்ள கடந்து வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள். இல்லையா? குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கும்படியாக, குடும்பத்திலே நிம்மதியை கெடுக்கும்படியாக, குடும்பத்திலே பாரத்தை கொண்டு வரும்படியாக, குடும்பத்தின் பிரிவினைகளை கொண்டு வருகிற சத்துருவானவன் எவ்வளவு வேணா எழுப்பி வரலாம். ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சத்துருவானவனின் கைக்கு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் விலக்கி பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தம் செய்கிறது நீங்கள்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகும். அல்லேலூயா. சத்துருவானவன் கைக்கு ஆண்டவர் உங்களை விலக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க வீட்டிலே ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் வீட்டு குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கும். யோசுவா கர்த்தரை, குடும்பமும் யோசுவாவும் குடும்பம் கர்த்தரை மட்டும்தான் சேவிக்கும், வேற யாரையும் தெரியும். ஆண்டவர் அதான் யோசுவாவை ஆண்டவர் அது யோசுவா புஸ்தகம் வெற்றியின் புஸ்தகமாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படும்படியாக நீங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு வீட்டிலே துதியும் ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த சத்துருவானவனும் எந்த ஒரு போராட்டமும் உங்கள் குடும்பத்தில் வராது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் ஆராதனையோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் போதுதான் இருக்கிற கடன்பாரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர்களை விடுவித்து பாதுகாக்க வல்லமுள்ளவர்கள். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 48வது வசனம் வாசிக்கும் போது, என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுகிறது. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 18 அதனுடைய 48வது வசனம். அல்லேலூயா. சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றான், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுகிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதத்துல தாவீதுக்கு வந்திருக்கிற தாவீதுக்கு விரோதமா எழுப்பின சத்துருக்கள் நீங்க பார்க்கும்போதுனா, சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமா எழுப்பினான். அப்சலோமே சத்துருவான்.
தாவீது எல்லாவற்றையும் முறியடித்து தேவனுக்கு பயந்து இருந்தான். கர்த்தர் அவங்களுக்கு உதவினார். சங்கீதம் 23 சொல்லப்படும் 5வது வசனம், என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். சத்துரு எவ்வளவு எழுப்பி வந்தால் ஆண்டவர் என் கூட துணையா இருக்கும் போது எதை குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 59:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி. சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமா எழுப்பி வந்தான். சவுல் ஆண்டவர் சவுலை தாவீது கொல்றதுக்கு வகை தேடினாலும் இடம் கிடைச்சாலும் அபிஷேகம் மேல் இருக்குன்னு சொல்லி தாவீது சவுலை கொல்ல. ஆனா சவுல் தாவீதை ஒரு சத்துருவா பார்த்தான். என் ராஜ்யத்துக்கு என்னோட ராஜ பட்டணத்துக்கு அவன் வந்துட்டானே சொல்லி அவனை சத்துருவா பார்த்தான். அதான் சொல்றாரு, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி. அதே இதுல 10வது வசனம் சொல்லப்படுகிறது, என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். இல்லையா? சவுல் ராஜா மரிக்கிறத சவுல் தாவீது பார்த்தார். பட்டயத்தை ஊட்டி பட்டயத்தில் விழுந்து செத்தான். அவருடைய மரணம் மகா கொடிதா இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் சத்துரு எழும்பி வந்தால் நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இல்லையா? சங்கீதம் 92 அநேக வசனம் இருக்கு. தாவீது அநேக காரியங்கள் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன். சங்கீதம் 92:11 வாசிக்கும் போது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் என்று சொல்லி யாரு சொல்லுவாங்க பாருங்க. தாவீது தைரியமா சொல்றான். எப்படி? என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். தைரியமா சொல்றான். சத்துருவான எழும்பி வரானா பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு செய்கிறதை என் கண் காணும். இல்லையா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, ஆகும் புஸ்தகம், ஆகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுவருமான தேவன், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகையினருக்கு கோபத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, காலை வேளையில உங்களுடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் வரப்போகுது. உங்களுக்கு விரோதமாய், ஒரு குடும்பத்தின் நன்மைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். அதை உங்கள் கண்கள் காணும். நீங்க தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்க நோக்கி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும். இல்லையா? பார்வோன் சேனையை அழித்த அதே தேவன், யோசேப்பு ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வந்த சத்துருக்களை அழித்த அதே தேவன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்க போகிறார். எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் கர்த்தரை நோக்கி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது உனக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பி வரலாம். அவன் ஒரு வழியாய் கடந்து வருவான், 7 வழியாய் அவன் சிதறி போவான் என்று சொல்லி. அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக நின்று முழங்கின தேவன், அக்கினியால் பதிலளித்து தேவன் அற்புதத்தை செய்தவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைக்கு விரோதமாய் ஆண்டவரே எழுப்பி வருகிற ஆண்டவரே எல்லா சத்துருவான கிரியைகளுக்கும் ஆண்டவரனை விலக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ சமுதிரம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்துரு
சத்துருக்கள் முன்னிலைய தேவ மனிதர், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். சத்துருக்கள் முன்னிலைய தேவ மனிதர், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேட்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே கனிமலை நிறத்தினால் வல்ல தேவர். வேட்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே கனிமலை நிறத்தினால் வல்ல தேவர். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்களுக்கு கைக்கு ஆண்டவர் உங்களை விடுவித்து பாதுகாத்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக. தேவ சமூகத்தில் காலையில் காத்து ஒப்பு கொடுப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சல்லதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்களுடைய சத்துருடைய கைக்கு ஆண்டவர் எங்களை தப்புவித்து பாதுகாத்து நடத்துகிற தேவன் ஆண்டவர், நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். அன்பு தேவச்சனமே, நமக்கு விரோதமாய் யார் எழுப்பி வந்தாலும் தேவன் அவர்கள் கைக்கு நம்மை ரட்சித்து பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை மட்டும் நம்பி அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணலாம். உங்கள் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவானவன், பிரிவினையை கெடுக்கிற சத்துருவானவன், கஷ்டத்தை கொடுக்கிற சத்துருவானவன் எல்லாரும் கைக்கும் ஆண்டவர் உங்களை விடுவித்து பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.